செய்யணும் செஞ்சுட்டாங்க. கால் விசை தோடி கடல் முகம் மண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதமெய்தினர் பாதமெய்தவும். இப்படி பலரும் சென்று சென்று தங்கள் உயிர்களை எல்லாம் வாழ்த்துக் கொண்டார்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்லி என்று செய்தீர்கள்? சுவாமி மணிவாசக பெருமான் கூட சிவபெருமானோட அந்த குருநாதரோட எத்தனை அடியார்கள் சிவகணங்கள் எல்லாம் அடியார்களாக வந்தார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்? மணிவாசக பெருமான் சொல்கிறார். அவங்கெல்லாம் சில பேர் மலையிலிருந்து உருண்டாங்க, சில பேர் கத்தி எடுத்து குத்தி கொண்டார்கள், சிலர் தீயில் பூண்டு மாண்டார்கள். ஏன் தான் செய்யவில்லை என்பதற்கு விளக்கம் சொல்கிறார். ஏழ என்னை இங்கு ஒளித்தருளி. சாமி என்ன சொன்னார்? நீ இங்கு என்னை நிறுத்திவிட்டு கோலமாறுதல் பொதுவினில் வருக, நீ பிள்ளைக்கு வாப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப குருநாதர் சொன்னது எப்படி மீற முடியும்? குருநாதர் சொன்னதை மீறலாமா? மீறக்கூடாது என்பதனால இங்கு இருக்கிறேன். ஆனா இங்க இருந்து நான் என்ன செய்வது? செய்வதறியா சிறுநான். அப்போ எதை செய்ய வேண்டுமோ செய்யாததை செஞ்சாலும் கெட்டு போயிடுவான், செய்யக்கூடாததை செஞ்சாலும் கெட்டு போவோம், செய்ய வேண்டியது செய்யாம விட்டாலும் கெட்டு போவோம். எதுவும் செய்யாம அமைதியா இருந்துருங்க, செஞ்சாங்க பிரச்சனை, அப்படி இருந்தாலும் பிரச்சனை. செய்தக்கல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டியதை செய்யணும். புரியுங்களா? நீங்க ஏதாவது செஞ்சாத்தானே. இப்ப என்னன்னா சைவ சித்தாந்தம் படிச்சோம்னா ஏதாவது செஞ்சாத்தானே வேணும். புரியுங்களா? நான் போய் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், அவங்களுக்கு திட்டனேன், அவங்களுக்கு கெடுதல் நினைச்சு அப்படி செஞ்சாத்தாங்க வேணும். நான் பாட்டு அமைதியா சிவனேன்னு அமர்ந்துக்கிறேன், எதையும் செய்யாம அப்படி இருக்கிறது இல்லை. எல்லா செயலையும் செய்து கொண்டு என்ன பண்ணணும்? அந்த வினைக்கான பலனை அனுபவிக்கும். அதனால சொன்னாங்க, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். அப்போ செய்வது அறியா சிறுநாயன். இன்னொரு பக்கம் சொல்ற, தன்னை பிறலால் அறியாத தலைவா. சாமி எப்படிப்பட்டவன்? தன்னை பிறரால் அறியாத தன்மை. இறைவனுடைய தன்மை என்ன? அவனுக்கு ரெண்டு தன்மை உண்டு. எல்லாருக்கும் உயிர்களுக்கும் உண்டு, உலகத்துக்கும் உண்டு. பொது இயல்பு சிறப்பு. தடத்த இலக்கணம் பொது இலக்கணம், சொரூப லட்சணம் தடத்த லட்சணம், ரெண்டு இலக்கணம் சொல்லப்படும். இறைவனுக்கு பொது இயல்பு என்ன? எல்லாரோடும் கலந்து, எல்லா உயிர்களோடும் கலந்து தான் தெரியாமல் இருப்பது அவனுக்கு பொது இலக்கணம், தடத்த லட்சணம். தான் மட்டும் தனித்து நிற்கக்கூடிய தடத்து சிறப்பு இலக்கணம் என்ன கேட்டீங்கன்னா சொரூப லட்சணம். எல்லாவற்றையும் கலந்து இருப்பது. அப்படி இருக்கக்கூடிய நீ தன்மை பிறரால் அறியாத தலைவா, பொல்லா நாயான உண்மையேனை ஆண்டு. பொல்லா நாய் என்ன? பொல்லா நாய் எத்தனை இடத்துல சொல்றாரு? திருவாசகம் கொடுத்து எண்ணி படிச்சவங்களுக்கு தெரியும். 64 இடத்துல கண்ணன் நாய்க்கு சொல்லிக்கிறார். ஏன் அப்படி சொல்ற இடத்துல ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றார். பொல்லா நாயே, ஊர் நாயே, கடைய நாயே, நாயினும் கடையாய. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவர்கள் இதற்கு பலவாறு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு பார்த்தோம்னா, நாய் நன்றியுடையது இருக்கக்கூடிய ஜீவராசிகள். நன்றி கெட்ட நாயா இருக்கிறது சொல்லும் போது என்ன சொல்றேன்? நன்றி கெட்ட நாயா இருக்கிறேன். நம்ம என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நன்றி கெட்ட நாய். ஏன் நன்றி கெட்ட நாய் அவரை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாயினுடைய தன்மை தன்னுடைய எஜமானன் எங்கிருந்தாலும் அறிந்து கொள்ளும். எஜமான் எங்கிருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். அவர் நம்ம கூட்டத்துல 1000 பேர் நிக்கிறாங்கன்னா 1000 பேருக்கு நடுவு தன் எஜமான் நிக்கிறான்னு என்ன ஆகும்? இது கண்டறிந்து குறைக்கும், சிக்னல் கொடுக்கும். என்னுடைய எஜமான் அப்படி குறைக்கும் இல்ல. ஆனா நான் எப்படிப்பட்டவன்? என்னுடைய எஜமான் வந்தாலும் என்னால் அறிந்து கொள்ள முடியாத நான். அதனால தன்னுடைய நாயின் நாய்க்கு தம்பி என்ன சொல்றாங்க? பொல்லா நாய், குருட்டு நாய், ஊர் நாயின் கடையானேன் கல்லாமணத்தேன் சொல்றாங்க. ஊர் நாயின் கடையானேன் சொல்றாங்க. உடையானே இந்தனை உருகி உள்ளம் உருகும் பெருங்காத உடையாரின் பாதம் சேர கண்டும் நான் எப்படி இருந்தேன்? ஊர் நாயின் கடையானேன் உள்ளம் உருகாது. இங்க பொல்லா நாயான அப்படின்னா நாய்க்கு சொன்ன முதல் நிலை தன்னுடைய எஜமானனை சரியாக கண்டறிகின்ற தன்மை இருக்கும். நாய் எப்படிப்பட்ட நாய்? தெரிந்து கொள்ளாத நாய். ஒரு வகையில நாய்க்கு என்ன குணம்? கட்டப்பட்ட நேரத்துல ஒழுங்கா இருக்கும்.
அவுத்து விட்டீங்கன்னா சொல்லவே வேண்டாம். எங்கெங்கெல்லாம் போய் காலத்தூக்கும் மரத்தை தின்னுங்கிறதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அப்போ எஜமானனுடைய திருவடியாகி இறைவனுடைய திருவடியில கட்டப்பட்ட காலம் வரை நான் எப்படி இருப்பேன்? சரியா இருப்பேன். அவரை விட்டு நீங்கி இருந்தா நான் கொல்லா நாய் இல்ல. அப்ப கொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு நீ ஆட்கொண்ட பிறகும் ஐயா புறமே போக விடுவாய், எனக்கு போக விட்டுருவியா, உன்னுடைய திருவருள் கிடைக்காம விட்டுருவியா, என்னை நோக்குவார் யார், உன்னை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கிறேன், உன்னை விட்டா இவருக்கும் அப்படி எப்படி கேட்க பாருங்க. அவர்கிட்ட கேட்கிறாருன்னா உன்னை விட்டா வேற யாருப்பா இருக்கிறாங்க, என்னை நோக்குவார் யாரும், புரியுதா? என்னால் செய்கிறேன் சாமி, நான் என்ன பண்றது அப்படின்னு இத்தனை புலம்பல். எல்லாமே திருவாசகத்துல இந்த சொல்லத்தான முன்னாடியே பொருள் சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல சொல்லும் போது இதைத்தான திருப்பி சொல்றாங்க. பாட்டு அப்படியே தானே இருக்குதுங்க அப்படின்னு கேட்டா புலம்பல் வேற எப்படி இருக்கும் ஐயா? புலம்பல் வேற எப்படி இருக்கும்? புலம்பல் என்ன கவிதை வடிவிலே புலம்பிட்டு இருப்பாரு. எனக்கு பார்க்கறதுக்கு யாரு சாமி இருக்கிறாங்க, உன்னை விட்டா எனக்கு யாரு கதி இருக்கிறாங்க, நான் உன் அடிமை இல்லையா சொல்லி முடிச்சுட்டு ஏங்க சாமி நான் உன் அடிமையும் தெரியும், என்னை பாதுகாக்க வேண்டிய உபகாரம். இதைத்தானே திரும்ப திரும்ப சொல்ல முடியும். அதுக்கு பேர் தான் திருப்புலம். அது புலம்பல், வெறும் புலம்பலா இருந்தா இது சாமியிட்ட புலம்பி தன்னுடைய ஆற்றாமையை சொல்வதனால் இது திருப்புலம்பல் அப்படின்னு காட்டுகின்ற பொருள். அடுத்த